ஜூஸுக்காக எடுத்துக்கும்போது அவங்க வந்து இப்போ சென்னையில் தான் மேக்ஸிமம் அவங்க வந்து 12 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ வந்து நம்மக்கிட்ட நான் இங்கேருந்து நான் டைரெக்டாக கொண்டு போய் நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ப்ராஃபிட் என்னால் எடுக்க முடியல. இப்போ இடைத்தரகர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமா எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து 2000 ரூபாலேருந்து 3 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து கேட்குறாங்க. கேட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க தான் லாபம் பார்க்குறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் நம்ம வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் லாபம் எடுக்க முடியும். 1 ஏக்கர் முழுக்க கத்தாழ விவசாயம் பண்ணியே 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஆதவன் அப்படிங்கிறவர். கத்தாழைய போய் 1 ஏக்கர் முழுசா போடுவாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு தான் இருந்தது. பட் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை பாதுகாத்துக்கிறதுக்கு அவ்வளோ செலவுன்னு இருக்கிறதும் அவ்வளோலாம் கிடையாது. ஸோ 1 ஏக்கர் முழுக்க கத்தாழையை போட்டு 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது எப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்கள் யுவராணி. இப்போ இதில் அதர் வந்து ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மற்றவங்க விவசாயிகளும் வந்து எங்களுக்கு பேபி பிளான்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு பேபி பிளான்ட் வந்து அதுவுமே 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் ரேட்டு போகுது. அதாவது ஒரு செடியில் வந்து நம்ம வந்து ஒரு 10லேருந்து 20 மேக்ஸிமம் 20 வரைக்குமே நம்ம எடுக்கலாம் ஒரு பேபி பிளான்ட். அப்படிங்கும்போது அதுலேயுமே நமக்கு பேபி பிளான்ட்லேயுமே நல்ல லாபம் இருக்குது. நம்ம இது லீஃப்லேயுமே நமக்கு வந்து 10 ரூபா ரேட்டு போச்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்க, இதில் நல்ல லாபம் இருக்குது. நிறைய ரெக்யூப்மெண்ட் இருக்குது, நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பேபி பிளான்ட்டும் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஹார்வெஸ்ட், அதாவது நல்ல ஈல்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நல்லா உழவு ஓட்டிட்டு நல்லா எருது போட்டு நல்லா பார் போட்டுட்டு 3 அடிக்கு 1 கேப் விட்டுட்டு நம்ம நட்டோம்னா வச்சுங்களேன், அதாவது ப்ராப்பராக நம்ம வந்து சொட்டு நீர் மூலயமா இல்லாட்டி வந்துட்டு நம்ம சொட்டு நீரோட ட்ராப் இது ஸ்ப்ரிங்கரிங் போட்டோம்னா வச்சுங்களேன், ஸ்ப்ரிங்கரிங் போட்டுட்டு நம்ம இது பண்ணோம்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். இடையில நம்ம களை வெட்டணும், களை வெட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2லேருந்து 3 டைம் நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு எருது மறுபடியும் வந்துட்டு மாட்டு சாணம் வந்து வைக்கணும். வச்சோம்னாலும் நல்ல ஈல்டு கிடைக்கும். அப்படி வைக்கலனாலும் பரவாயில்ல. இதை நம்ம கரெக்டாக என்ன எப்படி நல்ல ஈல்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து உழவு ஓட்டுறதுலேருந்து நம்ம அது ஸ்டார்டிங்கில் எருது போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பாரு இழுத்து அதுக்கப்புறம் பேபி பிளான்ட்டை வச்சு அது அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங்கரிங் மூலியமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புல்லு களை இருந்தால் களையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டைம் வந்து அதாவது மாட்டு எருது வச்சுட்டு நம்ம இது பண்ணோன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். அதாவது ஒரு லீஃப் வந்து 1 கேஜிக்கு மேலே கூட வரும். நல்ல வெயிட் வரும். அதாவது ஜெல்லோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். நல்லா வந்து ப்ராப்பராக அதுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ப்ராப்பர் ஈல்டு எடுக்கலாம். அதுக்கான காஸ்ட்டும் வந்து நல்லாவே நம்ம எடுத்துடலாம். ஏன் கத்தாழை பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அந்த உங்களோட நிலத்துல குட்டியா அந்த சாப்ளிங் வாங்கிட்டு வந்து கத்தாழையை நட்டு வைக்கிறது தான். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ தேவையே கிடையாது, அவ்வளோ செலவே இல்லை. ஏன் இந்த கத்தாழை 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் கொடுக்குது அப்படின்னா, அது வந்து காஸ்மெட்டிக், இந்த மேக்கப் அழகு சாதன பொருட்களை அந்த விற்கிறாங்களே அந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஹெல்த் ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இது 3த்துக்குமே கத்தாழை அப்படிங்கிறது ரொம்ப நெசசரியா இருக்கு, ரொம்ப தேவையா இருக்கு. அடிப்படை நீங்க எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட் எடுத்துட்டாலும் கூட ஆலோவேரா ஜெல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ ஆலோவேராக்கு அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு பிசினஸ் அவர் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கற்றாழை விவசாயத்தை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல இவரே ஒரு தனிப்பட்ட ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. கற்றாழை விவசாயம் 1 ஏக்கரில் 2 லட்சம் லாபம் அப்படிங்கிறதா கோர்ஸுடைய பேரு. பட் அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் பாக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோர்ஸ் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து 10லேருந்து 12 ரூபா, அதாவது 15 ரூபா அளவுக்கு கூட வந்து விற்கிறாங்க. இப்போ வந்து வெளியில இப்போது அதர் ஸ்டேட்டு, இப்போ ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா 15 ரூபா அளவுக்கு போகுது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஜூஸுக்காக தான் எடுத்துக்கிறாங்க. ஜூஸுக்காக எடுத்துக்கும் போது அவங்க வந்து இப்போ சென்னையில் தான் மேக்ஸிமம் அவங்க வந்து 12 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ வந்து நம்மக்கிட்ட இங்கேருந்து நான் டைரெக்டாக கொண்டு போய் நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ப்ராஃபிட் என்னால் எடுக்க முடியல. இப்போ இடைத்தரகர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமாக எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து 2000 ரூபாலேருந்து 3 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து கேட்குறாங்க.
கேட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க தான் லாபம் பார்க்குறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் நம்ம வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் லாபம் எடுக்க முடியும். இப்போ வந்து எனக்கும் வந்து நான் நிறைய ஃபேஸ்புக்கு அது இதுன்னு எல்லாத்துலேயுமே எல்லா ஆன்லைன்லேயுமே நான் போட்டிருந்தும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன கேட்குறாங்க, இது மாதிரி 100 டன் வேணும், 50 டன் வேணும் அப்படி சொல்லி தான் கால் பண்ணுறாங்க. ஜூஸ் கடைக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை. நானும் கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. இப்போ கம்பெனி சைடும் இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. கம்பெனி சைடும் வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து 9 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. ரெகுலராக நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வீக்லி வந்து 100 kg 200 kg அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நம்ம டைரெக்டாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் கொடுத்தா மட்டும்தான் லாபம் எடுக்க முடியும். இதில் மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஒரு விவசாயத்துலேயுமே வந்து இடைத்தரகர்லேருந்து அவங்ககிட்ட போனோம்னா நம்ம லாபம் பார்க்க முடியாது. விவசாயிங்களுக்கு இதில் நட்டம்தான் கிடைக்கும். நம்ம டைரெக்டாக தான் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம வந்து எவ்வளோ ப்ரைஸுக்கு நம்ம விற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிலோ வந்து 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் போகுது. இப்போ தமிழ்நாட்டிலையும் போகுது, இப்போ அதர் ஸ்டேட்லேயும் அந்தளவுக்கு போகுது. இப்போ ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அது இன்னும் ரேட்டு, அது ஒரு கேஜிக்கு 30 ரூபாலேருந்து 50 ரூபா ரேட்டு வரைக்குமே கிடைக்கும். அது நம்ம இப்போ வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் நம்ம டைப் வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கும் நமக்கும் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம ரெகுலராக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம கூட நம்மளும் கொண்டு போய் கொடுத்துக்கலாம் வண்டி வச்சு. இல்லை அவங்களே வண்டி அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு நம்ம பேசி 10 ரூபா மேக்ஸிமம் நமக்கு வந்து 10 ரூபா மினிமம் 10 ரூபா அது அந்தளவுக்கு கிடைக்கும். இது கிடைச்சாலே நமக்கு வந்து போதுமான, அது கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இல்லை, அதுக்கு மேலே தான் கிடைக்கும். அதனால் வந்து இது மார்க்கெட்டிங் இது கொஞ்சம் டல்லாக இருக்குது. இன்னும் நம்ம ப்ராப்பராக நம்ம எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து எல்லாம் பண்ணால் இன்னும் நல்லா மார்க்கெட்டிங் நல்லா பண்ணி நிறையா இது பண்ணலாம், நம்ம ரெக்யூர்மெண்ட் நம்ம கொண்டு வரலாம். இப்போ வந்து இது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகுது கம்மியாகும். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைஸ் விற்கும், அதர் ஸ்டேட்டில் ஒரு ப்ரைஸ் விற்கும். இப்போ வந்து ஃபாரினில் வந்து அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கான ப்ரைஸ் விற்கும். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் ஒரு 10 to 15 இந்த ரேஞ்சு தான் வந்து எல்லா பக்கமுமே, அதாவது ஒரு ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக விற்கும். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து 30 to 15 வந்து ஒரு கேஜிக்கு கிடைக்கும். இந்த வீடியோல கற்றாழை விவசாயத்தை பத்தி ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். நிச்சயமா இவ்வளோ பெரிய ஒரு பாசிபிள் இருக்கு நல்லபடியா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல இருந்திருக்கும். ஸோ ஆதவன் அவர்கள் நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல இந்த கற்றாழை விவசாயத்தை பத்தி தெளிவா ஒரு கோர்ஸே போட்டுருக்காரு. இன்னும் இன்டெப்தா இன்னும் பல விஷயங்கள் நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எப்படி வியாபாரம் பண்றது, என்ன விலை வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரீடம் ஆப்ல கற்றாழை விவசாயம் ஒரு ஏக்கரில் 2 லட்சம் வரை லாபம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த கோர்ஸுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நன்றி. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.